अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதத்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யதிராசர் என்று போற்றப்பெறுகின்ற எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவரை குறித்து 70க்கும் மேற்கொண்ட ஸ்லோகங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அது யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. இந்த யதிராஜ சப்தத்தியிலே எம்பெருமானாருடைய பெருமை பலவாறு நமக்கு எடுத்து உரைக்கின்றார் வேதாந்த தேசிகன். அவருடைய ஞானமுத்திரையை கீழே 24, 25 ஆகிற 2 ஸ்லோகங்களாலே நமக்கு மிக அற்புதமாக வர்ணித்தார். நம்முடைய நெஞ்சத்திலே அறியாமையாகிற இருளை அகற்றி ஞானமாகிற சித்திரத்தை எழுதுகிறாரோ அல்லது உபனிஷத்திலே மிகவும் ஆழத்திலே பொதிந்து கிடக்கக்கூடிய சூக்ஷ்மமான அர்த்தங்களை எடுத்து நம்முடைய நெஞ்சத்திலே வைக்கிறாரோ என்று சொல்லும்படியாக ஒன்றோ அந்த ஞானமுத்திரை இருக்கிறது என்பதாக அருளி செய்தவர். அதற்கு அடுத்தபடியாக 26வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் அவை எப்படி இருக்கின்றன என்னால் வைத்தியர் நம்முடைய ரோகத்தை அதாவது வியாதியை போக்கி நமக்கு நன்மையை விளைப்பதற்காக மருந்துகளை கொடுக்கிறாரே அதுபோலத்தான் இவருடைய வார்த்தைகளும் நம்முடைய அறியாமையாகிற வியாதியை போக்கி நமக்கு நன்மையை பண்ணுகின்ற மருந்தாக, ஆனால் அதே சமயத்தில் மிகவும் விரும்பி உண்ணுகிற மருந்தாக அப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட யதிராஜ முனிவர் யதிராஜ முனேகே வச்சாம்சி பாந்தி நன்றாக அது பிரகாசிக்கிறது விளங்குகிறது என்று கீழே அது 26வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக இப்பொழுது 27வது ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமானார் நன்றாக பிரகாசிக்கிறார் என்றால் எப்படி பிரகாசிக்கிறார் என்று பார்த்தால் உலகத்திலே சாதாரணமாக ஒளிப்பொருள் நன்னாக பிரகாசிக்கக்கூடிய பொருள் என்று சொன்னால் பெரும்பாலும் 3 பொருள்களை சொல்லுவார்கள். 3 பொருள்கள் என்ன? சூரியன் ஒரு ஒளிப்பொருள், சந்திரன் ஒரு ஒளிப்பொருள், அக்னி நெருப்பு ஒரு ஒளிப்பொருள் என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. இந்த 3மாய் இருப்பவர் எம்பெருமானார் என்று சொல்லுகிறார். அதாவது ஸ்ரீ ராமானுஜர் சூரியனைப் போலேயும் இருக்கிறார், சந்திரனைப் போலேயும் இருக்கிறார், அக்னியைப் போலேயும் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் அந்த 3ம் சேர்ந்து இருக்கிற ஒளிப்பொருளாக இருந்த பொழுதும் கூட அந்த 3க்கும் உண்டான குறைகள் இவரிடத்துல கிடையாது. சூரியன் என்னால் அவனுக்கும் குறை உண்டு, சந்திரன் என்னால் அவனுக்கும் குறை உண்டு, அக்னி என்னால் அவனுக்கும் குறை உண்டு. ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் இந்த 3னுடைய தொகுதியாக இருந்தாலும் கூட அந்த 3க்கும் உண்டான குறைகள் இல்லாத ஒளியாய் இவர் பிரகாசிக்கிறார் என்று அந்த வேதாந்த தேசிகன் தமக்கே உரிய பாணியிலே அந்த அர்த்தத்தை எல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். शीतस्वभाव सुभगानुभव शिकावान् दोषावमर्द नियतोन्नतिरोषधीशः तापानुबन्धशमनस्तपनः प्रजानां ராமானுஜோ ஜயதி சம்வலித திரிதாமாஹா. எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் என்னால் முதல்ல அக்னி போலே இருக்கிறார்ன்றார். அக்னி அது ஒரு ஒளிப்பொருள் அல்லவா, அந்த அக்னி போலே இருக்கிறாராம். அக்னி என்கிறது எப்படி இருக்கும் என்று கேட்டால் சிகாவான்,
சிகாவான் என்று சொல்கிறார். உண்மையிலே அக்னி என்கிறதுக்கு அந்த அதனுடைய கொழுந்து விட்டு எரிகிறது இல்லையா, அதை பார்க்கிற பொழுது அதை சிகை என்று சொல்லுவார்கள். அதனுடைய அந்த அக்னியினுடைய அந்த ஃப்ளேம்ஸ் என்று சொல்லுகிறோமே, அதான் அது எப்படி இருக்குன்னா ஒரு சிகை போலே இருக்கும் என்பதனாலே சிகாவான் என்றே அக்னிக்கு பெயர். அதனால ராமானுஜா சிகாவான் என்று சொன்னார். அதில் இன்னொரு அர்த்தமும் நமக்கு கிடைக்கிறது. என்ன விஷயம் என்னால், சாஸ்திரங்கள் பிரகாரம் ஒரு தன்னையை பூர்ணமாக மொட்டையடிக்கக்கூடாது என்று சில பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அந்த பிரமாணங்களினுடைய அடிப்படையிலே ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய திருமுடியிலே சிகை அணிந்திருந்தார். சாதாரண துறவிகள் மற்ற மதங்களிலே என்ன செய்கிறார்கள், துறவு என்று ஏற்படுத்தி கொண்டு விட்டாலே அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும் என்றால் தலையை பூர்ணமாக மொட்டையடித்து விட வேண்டும் என்று அப்படி சில சம்பிரதாயங்கள் உண்டு. ஆனால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் அப்படி கிடையாது. ராமானுஜர் அழகான சிகையோடு, இந்த சிகை என்னால் குடுமி, அது எப்படி இருக்கணும்னா சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோஷ்பதீகிருத என்ன பசுவினுடைய அந்த குளம்படி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்காவது தலையிலே சிகை இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்கு பிரமாணங்கள் இருக்கின்றன. அதனால தான் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை சொல்லுகிறவர்களெல்லாம் இதை முக்கியமாக சொல்லுகிறார்கள். கூறத்தாழ்வான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது காஷாயசோபி கமனீய சிகானிவேஷம் என்று, அந்த சிகானிவேஷம் என்று சொல்லுகிறார். அந்த என்ன அழகான அவருடைய சிகை அப்படி இருக்கிறது என்று அந்த அவருடைய குடுமையையும் கூட வர்ணிக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் ஸ்ரீ ராமானுஜர் காலத்திலேயே ஏற்பட்ட அவருடைய திருமேனிகள், அதாவது 3 விதமான திருமேனிகள் ராமானுஜர் காலத்திலேயே ஏற்பட்டது. தாமுகந்த திருமேனி என்கிறது ஸ்ரீபெரும்புதூரில், இன்றைக்கி அவருடைய அவதார ஸ்தலம், அவர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூரில் அவருக்கு ஒரு அழகான திருமேனி. அது ஸ்ரீ ராமானுஜராலேயே அவருடைய மேற்பார்வையிலேயே அந்த சிலை வடிக்கப்பட்டது. அதை பார்த்து அப்படியே அழகாக இருக்கிறது என்று தாம் தழுவிக்கொண்டபடியினாலே அந்த திருமேனிக்கு தாம் உகந்த திருமேனி என்று பெயர் ஏற்பட்டது. அடுத்தபடியாக திருநாராயணபுரம், அங்கே மேல்கோட்டை, அங்கே ஒரு திருமேனி எழுந்தருளி இருக்கிறார். அதை அடியார்களெல்லாம் மிக கொண்டாடினார்களாம். எவ்வளவு அழகாக எங்களுடைய ராமானுஜர் போலேயே இந்த திருமேனி இருக்கிறது என்று கொண்டாடினார்கள். அந்த திருமேனிக்கு தமருகொந்த திருமேனி என்று பெயர் சொல்லுவதுண்டு. அதே போல ஸ்ரீ ராமானுஜரே ஆவிர்பவித்திருக்கிற திருமேனி என்றால் திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய மூலவர் திருமேனி, மீதி 2 உற்சவர் திருமேனி. இப்படி 3 திருமேனிகள் ஸ்ரீ ராமானுஜர் காலத்திலேயே ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே செய்த திருமேனி. அந்த திருமேனியிலே கூட போய் நாம் சேவித்தோமானால் அழகான சிகை அந்த விக்கிரகங்களிலே அந்த சிகையை நாம் பார்க்கலாம். அதனால் ராமானுஜா சிகாவான் என்கிறது ராமானுஜர் அக்னி போன்றவர்ன்றது மட்டுமல்ல, நல்ல சிகையை உடையவர் என்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அக்னிக்கு என்ன ஒரு குறை என்று கேட்டால் அதுக்கு உஷ்ணம் என்கிறது ரொம்ப குறைதான். நெருப்பு அதிகமாக காய்கிறபடினால யாரும் கிட்ட அனுபவமே, அதை நெருங்கிய போகவே முடியாது. நெருப்பை அதை கொண்டு நெருப்பை அனுபவித்தல் என்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் எங்கள் எம்பெருமானார் அப்படி அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா சீதஸ்வபாவ சுபகா அனுபவா, சீதஸ்வபாவம் குளிர்ந்த தன்மையை உடையவர். நெருப்பு போல இருப்பார், ஆனால் குளிர்ந்த நெருப்பு போல, பிரகாசத்திலே நெருப்பு போல, ஆனால் குளிர்ந்த தன்மையை உடையவர். சீதஸ்வபாவ சுபக அனுபவா, குளிர்ந்த தன்மையுடையவருடைய ஆனபடியினாலே இனிமையான அனுபவத்தை தருகிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்று. அதாவது நெருப்புக்கு உண்டான குறை அந்த உஷ்ணம் இல்லாத குளிர்ந்த நெருப்பு போல இருக்கிறவர் என்று சொல்கிறார். எல்லாம் எம்பெருமானான் சங்கல்பிச்சா நடக்கும். எம்பெருமான் சங்கல்பிச்சா ஹனுமானுக்கு கூட வாலிலே நெருப்பை வைத்து விட்டார்கள். உடனே சீதை என்ன பண்ணினாள், இதை அறிந்து கொண்டு சீதோபவ ஹனுமதா என்று ஹனுமானுக்கு அந்த நெருப்பு சுடக்கூடாது என்று கட்டளையிட்டாளாம். அதே போல ஹனுமானுக்கு அது சுடவே இல்லையா. அதனால் இங்கே எம்பெருமானார் அவர் எப்படிப்பட்டவர், சீதஸ்வபாவ சுபகானுபவா சிகாவான் என்ன அர்த்தம் சொன்னார். அடுத்தபடி சந்திரனை போன்றவர் எம்பெருமானார் என்று சொல்கிற பொழுது தோஷாவமர்த நியதோன்னதிஹி என்று சொல்கிறார். தோஷாவமர்த நியதோன்னதிஹி ஓஷதீஷா. அந்த சந்திரன் இருக்கானே அவனுக்கு என்ன பெயர்னா தோஷாவமர்தன். தோஷம் என்கிற சப்தத்திற்கு இரவு என்று பொருள். அந்த இரவை ஒழிக்கிறவன் என்கிறபடியினாலே அவனுக்கு தோஷாவமர்தா என்று சந்திரனுக்கே அந்த பெயர் உண்டு. தோஷ அவமர்தா என்னால் குற்றங்களை ஒழித்தல் என்கிறது அவனுக்கு உண்டு. அதுக்கு மேலே அவன் உறுதியான பெருமையுடையவனாக இருக்கிறான். ஓஷதீஷா, ஓஷதி என்னால்னா இந்த மூலிகைகள் எல்லாம் சந்திரனுடைய கிரணங்களாலே தான் வளருகின்றனவாம். அதனால் இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசன் யார் என்றால் சந்திரன் தான் என்று அப்படி அவனை சொல்லுகிறது. ஆனால்
அப்படிப்பட்ட சந்திரனை போலத்தான் ஸ்ரீ ராமானுஜரும் பிரகாசிக்கிறார். தோஷாவமர்த நியதோன்னதிஹி ஓஷதீஷா அப்படி இருக்கிறார்னார். ஆனால் அதே சமயத்தில் சந்திரனுக்கு தோஷம் உண்டு. தோஷம் என்னாலுன்னா ஒரு களங்கம் என்று அவனிடத்தில் சில கருப்பு புள்ளிகளை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, அதெல்லாம் அவனுக்கு குறை. சந்திரனுக்கு கூட களங்கத்தை உடைய சந்திரன் அவன். ஆனால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவருடைய திருமேனியிலே அந்த களங்கம் என்கிறதே கிடையாது. அவ்வளவு அழகாக இருக்கிறார் அவர். அதுவும் தவிர இன்னொன்று, சந்திரன் எப்படிப்பட்டவன் என்னால் அவன் நிலையாக பிரகாசிக்க நியதோன்னதிஹி என்று ஸ்ரீ ராமானுஜரை சொல்லுகிறார். தோஷ அவமர்த்த என்னால் இவர் சந்திரன ஓஷதீசனான சந்திரனை போலத்தான் இருக்கிறார். ஆனால் சந்திரனுக்கு இருக்கிற தோஷத்தை இவர் அடக்கி விடுகிறார். அதாவது இவருக்கு அந்த களங்கம் கிடையாது. அதுக்கு மேலே சந்திரனுக்கு நியத உன்னதிஹி கிடையாது. எப்பொழுதும் நிலையாக இருக்கிற தன்மை சந்திரனுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒரு கலையை இழந்து அவன் எப்படி இருக்கிறான், சுக்லபக்ஷத்தில் கலைகளை அவன் பெற்றுக்கொண்டே வருகிறான், கிருஷ்ணபக்ஷத்தில் அவன் கலைகளை இழந்து கொண்டே வருகிறான். ஒரு நாள் முழு சந்திரனாக இருக்கிறான், ஒரு நாள் அரை சந்திரனாக இருக்கிறான், இன்னொரு நாள் கால் சந்திரனாக இருக்கிறான் என்று அவனுக்கு இந்த மாறுபாடுகள் எல்லாம் உண்டு. ஆனால் எங்கள் எம்பெருமானார் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவர் எப்படிப்பட்டவர் நியதோன்னதிஹி ஓஷதீஷா என்னால் என்றைக்கும் உறுதியாக ஒரே மாதிரியான தன்மை உடையவராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையான தன்மை உடையவராக இருக்கக்கூடிய சந்திரனை போலே என்று ஸ்ரீ ராமானுஜரை இரண்டாவதாக சொன்னார். அப்புறம் மூணாவது யாருன்னா சூரியன். சூரியனை போன்றவர் ஸ்ரீ ராமானுஜர். அவனும் ஒரு ஒளிப்பொருள், அதுபோல இவரும் பிரகாசிக்கிறார். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் என்னால் தாபானுபந்த சமனஸ்தபனஹா பிரஜானாம். சூரியன் இருக்கிறானே அவன் என்ன பண்ணுகிறான்னா உலகத்தில் இருக்க நல்லா பிரகாசிக்கிறான்ங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தாபத்தை உண்டாக்கி விடுகிறான். தாபம் என்னால் ஒரே உஷ்ணம், வெப்பத்தாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்கிறது, அதுதான் தாபம். அப்படியே சுட்டரிக்கிறபடியினாலே நம்மால் சூரியன் நன்றாக பிரகாசிக்கிற பொழுது நம்மாலே தரித்திருக்கவே முடிவதில்லை. அதற்கு நமக்கு வேறு ஏதாவது கையில் என்ன வேணும், விசிறி வேண்டும், அல்லது இன்னும் சொல்ல போனால் குளிர் சாதனம் வேண்டும் என்று என்னென்னமோ வேண்டும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியன் என்கிறவன் எப்படி இருக்கிறான், பிரஜானாம் தபனஹா, அவன் பிரஜைகளையெல்லாம் அப்படியே சுட்டரிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் எங்கள் எம்பெருமானார் இவரும் ஒரு சூரியன் தான். ஆனால் இவர் எப்படி இருக்கிறார், தாபானுபந்த சமனஹா, சம்சார தாபத்தையே போக்குகிறார். சூரியன் அதாவது வெளி தாபத்தை, சூரியனாலே ஏற்படக்கூடிய வெளி தாபத்தை மட்டுமல்ல, வெளி உஷ்ணத்தை மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையாகிற தாபம் அத்தையே நமக்கு போக்குகிறார் எம்பெருமானார். அதனால் இவன் அதாவது என்ன, நம்ம கொளுத்தாத சூரியன் என்று இவனை சொல்கிற சுட்டரிக்காத சூரியன் போலே இருக்கிறார். ராமானுஜோ ஜெயதி சம்பலித திரிதாமா. அப்படிப்பட்ட ராமானுஜர் ஜெயதி வெற்றி பெற்று விளங்கட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்னால் திரிதாமா என்கிறார். திரிதாமா என்னால் என்ன அர்த்தம், மூன்றும் சேர்ந்தவர் என்ன அர்த்தம். அதாவது இப்படி மூன்று தேஜஸுக்களும் கலந்து பிரகாசிக்கிற ஒரே தத்துவமாக இருக்கிறவர். நெருப்பு போல, அதாவது சூரியன் இருக்கிற காலத்தில் நெருப்பு பிரகாசிக்காது, சந்திரன் பிரகாசிக்க மாட்டான். சந்திரன் இருக்கிற காலத்தில் சூரியன் இருக்க மாட்டான். ஏன்னா ஒன்று இருக்கச்சே ஒன்று இருக்காது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் எப்படி இருக்கிறார்னா மூன்றும் சேர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு திரிதாமா என்று சொல்கிறார். பகவானுக்கு கூட திரிதாமான்னு பேர். திரிதாமான்னா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் படிக்கப்படுகிறது. அதுக்கு அங்கே என்ன அர்த்தம் சொல்லுகிறோம், அவன் திருப்பார்கடலில் இருக்கிறான், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறான், இன்னும் சூரிய மண்டலத்தில் இருக்கிறான், மூன்று இருப்பிடங்களை உடையவனாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு திரிதாமான்னு பேருன்னு. இவர் எப்படி இருக்கிறார்னா, இவர் எப்படி இருக்கிறார் என்னால் கொளுத்தாத சுட்டரிக்காத, அதாவது உஷ்ணத்தாலே தகிக்காத அக்னி போலே, அதே போல நமக்கு அதாவது தோஷத்தை உடைய களங்கமில்லாத சந்திரனைப் போலே, நமக்கு தாபத்தை கொடுக்காத சூரியனைப் போலே பிரகாசிக்கிறார் என்று. சூரியனாயும் இருக்கிறார், ஆனால் அவன் நம்ம தபிப்பதில்லை. சந்திரனாயும் இருக்கிறார், ஆனால் களங்கத்தை உடையவராயில்லை. இவர் அக்னியாயும் இருக்கிறார், ஆனால் அவர் நம்மை சுடுவதில்லை என்று. இப்படி அவருக்கு மூன்று ஒளிப்பொருளாக இருந்தாலும் அந்த ஒளிப்பொருள்களுக்கு உண்டான குற்றங்களெல்லாம் இல்லாதவராய் இவர் அப்படிப்பட்டவராய் நமக்கு பிரகாசிக்கிறார் எம்பெருமானார் என்று. அப்படி எம்பெருமானாரை இந்த ஸ்லோகத்தில் கொண்டாடினார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.